நீங்க இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்ன ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்க இன்னும் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுடைய குவரிஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இன்ஸ்டாகிராம் பேஜில் கேட்கலாம். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராமோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது உங்கள் கிறிஸ்டெக் தமிழ். நான் உங்கள் கிரிஷ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் உங்கள் ஃப்ரெண்டு போடுற ஸ்டோரியை அவங்களுக்கே தெரியாமல் எப்படி பார்க்குறது. அதாச்சு உங்கள் ஃப்ரெண்டு ஒரு ஸ்டோரி போடுறாங்கன்னா நீங்கள் அந்த ஸ்டோரியை பார்த்தா கூட நீங்கள் பார்க்காத மாதிரி தான் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷோ ஆகும். ஸோ அது எப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா உங்கள் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ண அப்புறம் மேலே நிறைய ஸ்டோரிஸ்லாம் இருக்கும். இதில் உங்களுக்கு யாரோட ஸ்டோரி பார்க்கணுமோ அவங்கள சூஸ் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா என்னோடய கிறிஸ்டெக் பேஜில் இருந்து ஒரு ஸ்டோரி போட்டுவிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதை நான் இன்னும் வியூ பண்ணலை. இந்த ஸ்டோரியை தான் நான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியாமல் பார்க்க போகிறேன். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த கிறிஸ்டெக் பேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதாச்சும் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த பேஜோட ப்ரொஃபைலுக்கு போயிடுங்க. ஸோ இந்த பேஜுக்கு வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைலுக்கு மேலே ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா. இன்னும் நான் ஸ்டோரி வியூ பண்ணேன்னா நான் வியூ பண்ணிட்டா இந்த சிம்பிள் எனக்கு காமிக்காது. ஸோ வியூ பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே 3 டாட் ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பேஜோட யூஆர்எல்லை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணி முடிச்ச அப்புறம் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஒரு வெப்பேஜுக்கு வருவீங்க. அந்த வெப்பேஜுக்கான யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, அங்கே காப்பி பண்ணிங்க பார்த்தீங்களா, அந்த லிங்க்கை மேலே பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ பேஸ்ட் பண்ண அப்புறம் நீங்கள் ஒரு சில டெக்ஸ்டெல்லாம் ரிமூவ் பண்ணணும். இந்த .com பக்கத்தில் ஸ்லாஷ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கிருந்து இது அப்படியே எடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியில் இருந்து இந்த யூசர் நேம் வரைக்கும் யூசர் நேம் மட்டும் தான் நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும். உங்களுக்கு யூசர் நேம் கரெக்டாக தெரியும்னா நீங்கள் யூசர் நேம் கொடுத்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு யூசர் நேம் தெரியும்னா இந்த மெத்தடை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ யூசர் நேம் கொடுத்து முடிச்ச அப்புறம் இங்கே பக்கத்தில் சர்ச் ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹியூமன் வெரிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒரு வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஐ எம் ஏ ஹியூமன் சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும். இதை டிக் பண்ணிக்கோங்க. இதை டிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சில கேப்சா மாதிரி காமிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் கிளிக் ஈச் இமேஜ் கண்டெய்ன் ஏ பைசைக்கிள் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இமேஜை கிளிக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா சும்மா கிளிக் பண்ணிவிடலாம். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம். அகைன் அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஸோ கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு டிக் ஆகிடுச்சு. ஸோ டிக் ஆகி முடிச்ச அப்புறம் உங்கள் யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே 3ஆவதாக ஸ்டோரிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இங்கே ஒரு வீடியோ இருக்கும். இந்த வீடியோ தான் பார்த்தீங்கன்னா இப்போ போட்டிருக்க ஸ்டோரி. உங்களுக்கு இந்த வீடியோ வேணுன்னா கீழே டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோடும் ஆகிடும். ஸோ நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்குறதா இருந்தாலும் பரவாயில்ல, இதை கிளிக் பண்ணி ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்த மாதிரியே தெரியாது. இப்போ நான் இந்த வீடியோ ப்ளே பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நமக்கு ப்ளே ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த மாதிரி அவங்களுக்கு ஷோ ஆகாது. நம்ம அகைன் இன்ஸ்டாகிராம் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் ஹோம் ஸ்க்ரீன் பண்ணிவிட்டு இங்கே இன்ஸ்டாகிராம் வரேன். இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் பார்த்த மாதிரி அவங்களுக்கு ஷோ ஆகவே ஆகாது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த ரெட் கலர் மார்க் அப்படியே தான் இருக்குது. இப்போ நான் என்னுடைய பேஜில் போயிட்டு அதாச்சும் கிறிஸ்டெக் பேஜுக்கு போகிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ்டெக் பேஜுக்கு வந்துட்டோம். இங்கே மேலே ஸ்டோரி இருக்கும். இதை கிளிக் பண்ணி யாரெல்லாம் பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வேறு யாரோ சதீஷ்னு ஒரு யூசர் மட்டும் பார்த்துருக்காங்க. இன்னும் என்னோட ஒரிஜினல் ஐடியில் பார்த்த மாதிரி ஒரு ஆப்ஷன் காமிக்கவே இல்லை. ஸோ இது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டோட ஸ்டோரியை அவங்களுக்கே தெரியாமல் பார்க்குறதுக்கான வழி கண்டிப்பாக எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். இது மாதிரி நிறையா வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.